2014ஆம் ஆண்டு உலக இளையோர் மாநாட்டில் பங்கு பெற்றுவதற்காக 6 நாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்கள் இன்று நாட்டை வந்தடைந்ததாக இளைஞர் மாநாட்டின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி லலித் பியூம்பெரேரா தெரிவித்துள்ளார். இதுவரையில் 94 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக இளையோர் மாநாடு இடம்பெறவுள்ள மாகம் ருகுணுபுர சர்வதேச மாநாட்டு மண்டபத்தை அமைச்சர் டலஸ் அழகப்பெரும நேற்று பார்வையிட்டார். 2014ஆம் ஆண்டு உலக இளையோர் மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வின் பின்னர் மாநாட்டின் ஏனைய நடவடிக்கைகள் மற்றும் நிறைவு நிகழ்வுகள் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற உள்ளன. கொழும்பு பிரகடனம் தான் எதிர்வரும் 10 ஆண்டுகளில் உலகின் 1.8 பில்லியன் இளைஞர்களை வழிநடத்தப் போகின்றது. அது மாத்திரமன்றி அடுத்து பிறக்கும் பரம்பரையினருக்கும் 10 ஆண்டுகளுக்கு வழிகாட்டப் போகின்றது. அவ்வாறு இளைஞர்களை ஏனைய நாடுகளுக்கும் வழிநடத்தக்கூடிய பிரகடனமாக இது அமையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். තවත් බිලියන ගණනක් වූ තරුණයන්ට පාර කියන පාර පෙන්වන සහ ඒ තරුණයන් වෙනුවෙන් පාරක් අලුත් පාරවල් තනන්න රාජ්‍යයන්ට මඟ පෙන්වන ලියවිල්ල බවට මේක පත් වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. இதேவேளை உலக இளையோர் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதலாவது வெளிநாட்டு இளைஞர் விவகார அமைச்சர்கள் குழு இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இன்று காலை நாட்டை வந்தடைந்த அமைச்சர்கள் குழுவில் மியான்மர், பிஜி, நேபாளம், கியூபா, கெபோன் மற்றும் அல்ஜீரியா ஆகிய நாடுகளின் இளைஞர் விவகார அமைச்சர்கள் உள்ளடங்குகின்றனர். இதேவேளை ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகத்தின் இளைஞர் விவகாரங்களுக்கான விசேட பிரதிநிதி அஹமத் அலாந்தாய் மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளார். மாநாடு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளதுடன் நாளையும் ஒரு சில பிரதிநிதிகள் வருகை தர உள்ளனர். அது மாத்திரமன்றி நாளை மறுதினமும் வருகை தருவதாக தெரிவித்துள்ளனர். விசேடமாக லத்தீன் அமெரிக்க நாட்டின் பிரதிநிதிகளுக்கு விமான டிக்கெட் பிரச்சினைகள் காணப்படுவதால் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் வருவதாக தெரிவித்துள்ளனர். ටිකට් සම්බන්ධ ප්‍රශ්න එහෙම කාරණා නිසා ඔවුන් 6-7 පැමිණෙන බව ප්‍රකාශ කරලා තිබෙනවා.